நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுமா, என்ன ஆச்சு? உண்மையை சொல்லு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் ஏன் நீ என்ன சைகை காமிச்சு நிறுத்தின? அப்புறம் வித்யா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி எங்க போயிருக்கா? நீ என்கிட்ட ஏதோ உண்மையை மறைக்கிறேன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுமா. என் பொண்ணு எங்கதான் போயிருக்கா? இல்லம்மா, நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்கல. உண்மை இதுதான். வித்யா அக்கா கௌதம் மாமாவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. வீட்டுல அவங்க 2 பேரும் தனியா இருக்கிறதுக்கு டைம் இல்ல. அதனாலதான் அவங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு போயிருக்காங்கம்மா. அப்போ நீ சொல்றது உண்மைன்னா நான் வித்யா கிட்ட பேசணுமா? அவளுக்கு போன் பண்ண எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதான். என் ஆறுதலுக்காகத்தாம்மா. அது வந்துமா, அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கம்மா. அக்காவே எனக்கு போன் பண்ணுவாங்க. இல்ல, என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் சொல்றது கேளுமா. போன் பண்ணு. நான் அவகிட்ட கண்டிப்பா பேசணும். யாரோட ஃபோன்? பிரியா. பிரியா. பிரியா சொல்லு. பிரியா இல்லம்மா, நான் தான் பேசுறேன். உன்னோட அம்மா. அம்மா? அம்மாவா? வித்யா கண்ணு, என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு? நீ உண்மையிலே கௌதம் கூட தான் இருக்கேன்னா கௌதம் என்கிட்ட பேச சொல்லு. சரி வித்யா, நீ என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உண்மை எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும். அம்மா, அம்மா, என்ன இப்ப எதுவும் கேட்காதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ என் மேல நம்பிக்கை வைங்க. என்ன புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நான் எந்த தப்பான காரியமும் பண்ணல. உங்க வித்யா அவ கல்யாண வாழ்க்கையோட முக்கியமான உண்மையை தெரிஞ்சுக்க வந்திருக்கா. அம்மா, எனக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஒருவேளை உங்க பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்மையால அவ வருத்தப்படக்கூடாது. அப்புறம் நான் அங்க வர வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரிம்மா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல வித்யா. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் முழுசா நம்புறேன். நான் உன்னை நம்புறேம்மா. அவ்வளவுதான். என்னோட ஆசீர்வாதம் எங்கேயும் எப்பவும் உனக்கு இருக்கும்மா. நான் உன்னை நம்புறேம்மா. அம்மா, எனக்கு தெரியும். அண்ணே, இப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு என் மூளைக்கு கொஞ்சம் கூட புரியல. சரி, இப்ப சொல்லுங்க, நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அட, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. கொஞ்ச நேரம் வாயை மூடி இங்கே உட்கார வந்துறேன். உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரா? ஆஹா. ஓஹோ. இங்க பாருங்க. அட, நீ சொல்லுப்பா. இங்க பாருங்க. இன்ஸ்பெக்டர் சௌத்ரி யாருங்கறத இப்ப அவன் நல்லா தெரிஞ்சிருப்பான். ஆமா, நான் பேசிட்டேன். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். ஆமா, யார் நீ? என்ன விஷயம் தெரியணும்? சார், 1 வருஷத்துக்கு முன்னால இந்த ஸ்டேஷன்ல யார் இன்ஸ்பெக்டரா இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்புறம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன?
நீ என்னோட மேலதிகாரியும் இல்ல, நான் உன் அப்பனோட வேலைக்காரனும் இல்ல. மக்களுக்கு நண்பன் தானே நீங்க. அப்போ ஒரு சராசரி மனுஷனோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதா உங்களால? இல்லனா நான் யாருன்னு சொல்லி தான் ஆகணுமா? ஓ, அட இந்த தம்பி ஏதோ மீடியாவில இருந்து வந்திருக்கான் போல இருக்கு. ஏட்டையா ஒரு நிமிஷம் வாங்க. இதோ வரேன் சார். இந்த தம்பிக்கு டீ காஃபி ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்புறம் அவர் ஏதோ கேக்குறாரு, அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சார். போங்க போங்க. சார் நீங்க வாங்க, உட்காருங்க சார். கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? ராம் சிங், கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் கேளுங்க, நான் சொல்றேன். அது இந்த பார் எஸ்எஸ்பி, நான் உன்னோட பையனை என் கட்சியில சேர்த்துக்கிட்டேன். ஆனா அரசியல உள்ள சூட்சமங்களை அவன் நல்லா புரிஞ்சுக்குவான்ல. என் புள்ள மேல உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? அவன் சிங்க குட்டி மேடம். இத பாருப்பா, என் வழி சாணக்கியனோட வழி. எனக்கு வேண்டியதை எப்படியாவது அடையிற வழி. அப்புறம் உன் பையனோட கழுத்துல மாட்டிருக்கியே நியாயவாதின்ற போர்டு. எப்படி வேலை நடக்கும்? நீங்களாம் போங்க, அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். என் புள்ள ஆதிக்கு அநியாயம் பண்ண தெரியாத தவிர புத்திசாலி பையன். நீங்க அவனை அரசியலுக்கு இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா ராஜதந்திரத்தை சொல்லி கொடுங்க, கற்பூர மாதிரி புடிச்சுப்பான். அவன் என் புள்ளையாச்சே மேடம், உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பான். அப்படின்னா அவனை வர சொல். நான் அவனை என் கூட வெளியில கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் இன்னைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ வெளியே போயிருக்கான் போல இருக்கு. அப்ப அவனுக்கு புரியவை, அரசியலை விட நண்பன் வேற யாரும் இருக்கக்கூடாது. அரசியல்ல எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்கிறானோ அந்த அளவுக்கு முன்னேறுவான். போன் பண்ணு. ஆமா, நீங்க சொல்றது 100% கரெக்ட். இப்போ அவனுக்கு போன் பண்ணிடுறேன். டாட், கண்ணா ஆதி, நீ எங்க இருக்க? உடனே கிளம்பி வா. மந்திரி ஊர்வலத்துக்கு போனோமா உன்னை கூப்பிடுறாங்க. டாட், நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில வந்திருக்கேனே. வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் டே ஆயிடும் டாட். குட்டி பசங்க மாதிரி காரணம் சொல்லாத. நீ உடனே அங்கிருந்து கிளம்பி வா. இங்க பாரு, உன் திறமையை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதை நழுவ விட்டுறாத ஆதி. உடனே அங்கிருந்து கிளம்பி வா. சீக்கிரம் வா. டாட், நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். என்னால வர முடியாது டாட். டாட், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் சொல்றதையும் நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ற. பழ நழுவி தானா பால்ல விழுந்திருக்கு, அதை விட்டுறாத. சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாருங்க, ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியும். ஆனா அவனோட தலையெழுத்தை எதிர்த்து ஜெயிக்கணுங்கிறது மனுஷன் கையில கண்டிப்பா இல்ல. இதாங்க, நான் கடவுள்கிட்ட இதைத்தான் வேண்டிக்கிறேன். உங்க கணவரை இழந்து தனியா வாழப்போற உங்க வாழ்க்கைக்கு அந்த கடவுள் உங்களுக்கு சக்தியை கொடுக்கணும். அப்ப சரிங்க சம்மந்தி, நான் இப்ப கிளம்புறேன். உடனே கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு நாள் இருங்க, நாளைக்கு நானும் உங்க கூட வரேன். அப்படியே அம்மாவை பார்த்து அவங்கள விசாரிச்ச மாதிரியும் இருக்கும். அட, உங்களுக்கே இந்த கஷ்டம், நானே போயிடுவேன்ல. அட இல்ல இல்ல இல்ல, நாம அம்மா, அது அக்கா கிட்ட இருந்து ஃபோன் வந்திருந்தது. பாட்டியோட உடம்பு முன்ன விட இப்ப பரவாயில்லன்னு சொன்னாங்கம்மா. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அப்ப நீங்க எங்கேயே இருங்க, போகணும்னு அவசியம் இல்ல. சரிம்மா, நான் போய் நீங்க தங்குறதுக்கான ரூமை ரெடி பண்றேன். செவுத்து கூட காது இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கதவுல காது வச்சாலும் மெதுவா பேச.
என் காதே அடைஞ்சு போயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலேயே நின்னுட்டு இருக்கோம். இதுக்குள்ள இருந்து ஒரு சத்தமும் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப நேரமா பசிக்க வேற செய்யுது. எனக்கு பசிச்சா கையும் ஓடாது காலும் ஓடாது. எங்க பாரு வித்யா, வா நம்ம போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம். அவரு கதவு திறந்து வெளியே வர்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் பசியில கீழே மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவோம். சொல்றது கேளு, வா போய் சாப்பிட்டுட்டு வரலாம். சரி போலாம், வா வா வா. அட, இது நம்ம கௌதம் அண்ணன் இல்லையே. அடேங்கப்பா. இவங்க 2 பேருக்கு ஏதோ புது கதை ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. இங்கதான் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சிட்டு, நாம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்ப அக்காக்கு ஃபோன் பண்ணியே ஆகணும். பிரியா, சொல்லுங்கம்மா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு பிரியா? வித்யா எங்க போயிருக்கா? அம்மா, உங்களுக்கு தான் தெரியும்ல, வித்யா அவங்களோட பாட்டியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. என்கிட்ட போய் சொல்லாத. வித்யா அம்மா உள்ள வந்ததும் நீ எப்ப சைகை காமிச்சியோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. உண்மையை சொல்ல, வித்யா எங்க போயிருக்கா? பிரியா, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். உண்மையை சொல்லு, வித்யா எங்க போயிருக்கா? அம்மா, எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அது அக்காக்கும் கௌதம் மாமாக்கும் நடுவுல ஏதோ சண்டை நடந்திருக்கு. அதனால அவங்க மாமாவை சந்திக்க போயிருக்காங்க. இது தவிர எனக்கு எதுவும் தெரியாது. நான் கிளம்புறேம்மா. வித்யா கௌதம தேடி போயிருக்காளா? ஒருவேளை கௌதம வித்யா அவ கூட பாத்துட்டா? இல்ல. அட மேனேஜர் சார், பதில் சொல்லிட்டு போங்க. எவ்வளவு நேரமா உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். ஏதாவது பதில் சொல்லிட்டு தான் போங்களேன். இங்க பாருங்க மேடம், ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறதால பதில் ஒண்ணும் மாறிட போறதில்ல. நான் தான் சொன்னேன்ல, ரூம் நம்பர் 14ல மிஸ்டர் அரவிந்தும் ஆர்த்தியும் தங்கி இருக்காங்கன்னு. அது சரிங்க, ஆனா 113ல. அடடா, ரூம் நம்பர் 113ல கௌதம் தான் தங்கி இருந்தாரு. இருந்தாரா? இன்ஃபேக்ட் நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு விஷயத்த கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அந்த ஆர்த்திங்கிறவங்களும் கௌதம் அண்ணனும் ஒன்னாவா வந்தாங்க?
நான் என்ன கேக்குறேன்னா அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடா இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் இல்ல. கௌதம் சாரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மேடம். அவர் 1 நம்பர் ஜென்டில்மேன். அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பிரியா சொன்னது கண்டிப்பா உண்மைதான். அந்த பொண்ணு, அந்த போட்டோ, அது எல்லாமே கௌதமோட கடந்த காலம்தான். அந்த பிரியா சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கதான் செஞ்சிருக்கு. அவர் என்னதான் காதலிக்கிறாரு, வேற வேற யாரையும் இல்ல. என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சுதா? தெரிஞ்சிரும். தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து கண்டிப்பா வரவே மாட்டேன். அப்படின்னா திடீர்னு அப்பாவோட ஃபோன் வந்துச்சு, உடனே வர சொன்னாரு. மந்திரி கூட நான் வெளியில போகணுமா, அதனால உடனே கிளம்பி வான்னு சொன்னாரு. நீயே சொல்ல, இந்த வேலையை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? இல்ல ஆதித்யா, நீ ரேணுகா தேவியோட கண்டிப்பா போய் ஆகணும். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேலையை அப்புறமா கூட பண்ணிக்கலாம். இல்ல பிரியா, நான் போக போறது இல்ல. இங்க பாரு, ஒருவேளை நீ போலனா அப்பாக்கு உன் மேல சந்தேகம் வரலாம் இல்லையா? நீ உடனே கிளம்பி அங்க போயிடு ஆதித்யா. சரி, பாய். பாய். இங்க பாருங்க, என் ஆள் ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருங்க. ஓகே சார். ஜெகதீஷ் அண்ணே, இங்க பாரு, உள்ள இருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தரோட பேரையும் நம்பரையும் ஒரு பேப்பர்ல எழுதி தருவாரு. அதை பத்திரமா நீயே வச்சுக்கோ. ஓகே? ஓகே. மிஸ் பண்ற கூடாது, பத்திரமா வச்சுக்கோ. ஆனா நான் சொல்றத மட்டும் கேளு, புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியமான விஷயம், ஜாக்கிரதை. போ. சார், இன்னும் எவ்வளவு நேரம் சார் ஆகும்? நீ ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போகணுமா என்ன? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. ஏங்க, நான் வாயை மூடிட்டு இருந்தா அப்புறம் எப்படிங்க இந்த ஊருக்காரன் ஆகுவேன்? இப்ப பாருங்க, நீங்களும் இந்த ஊருக்காரரு, நானும் இந்த ஊருக்காரரு. எங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு, என்னதான் இந்த ஊருக்காரங்க நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போனாலும் நம்ம ஊருக்காரங்களுக்கு உதவி பண்ணணும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. சரி. சரிங்க, போயிட்டு வா. ரொம்ப நன்றி. அட, ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? அடடே, நம்ம ஜெகதீஷ். என்ன ஜெகதீஷ், இன்னைக்கு எஸ்எஸ்பி சாரோட டியூட்டி இல்லையா? இல்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் பர்சனல் வேலையா லீவ் போட்டிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். வரட்டுமா? சார், நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சாரை சந்திக்கணும். எங்க இருக்காரு? அடா, என்னப்பா இது, இன்னைக்கு எல்லாரும் சௌத்ரி சாரே கேக்குறீங்க? ஆமாப்பா, வர்ற எல்லாருமே அவரை தான் கேக்குறாங்க. அப்படியா? வேற யார் அவரை பத்தி கேட்டாங்க? அதான் இப்ப கருப்பு சட்டை போட்டு முன்னாடி போனாரு, அவர் தான் கேட்டாரு. சௌத்ரி சாரோட நம்பர் கேட்டாரு, இப்பதான் பேப்பர்ல எழுதி கொடுத்தேன். வேணும்னா உனக்கும் தரவா? இத பாரு எஸ்எஸ்பி, உன் பையன் தங்கத்துக்கு நிகரானவன். இன்னைக்கு தர்ணாவுல அவனோட பேச்சு திறமையால எல்லாரையும் கவர்ந்து என் பேச்ச கேட்க எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உன் பையன் சாணக்கியம்பா, சாணக்கியன். இத பாரு ஆதித்யா, என் கட்சியில சேர்றது, தர்ணாவுல ஜெயிக்கிறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இத நல்லா கொண்டாட வேண்டிய நேரம். ஒன்னு பண்ண எஸ்எஸ்பி, இந்த வாட்டி ஹோலிய நாம தாம் தூம்னு கொண்டாடிடலாம். என்ன பாதி, நீ என்ன சொல்ற? நான் என்ன நினைக்கிறேன்னா, இது நினைக்கிறதுக்கான நேரம் இல்ல, செய்யறதுக்கான நேரம். அட, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கும் பிரியாவுக்கும் இது முதல் ஹோலி. என் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இது முதல் ஹோலி. மறுப்பு சொல்றதுக்கு அவசியமே இருக்காது. என்ன எஸ்எஸ்பி?
ஆமா கண்டிப்பா மேடம். இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? மேடம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்லணும். ம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு என்கொயரிக்கு என்ன அனுப்பி வச்சீங்க. அந்த என்கொயரியோட டீடைல் இப்போ என் கையில் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், எஸ்எஸ்பியோட பையன் ஆதித்யா அதே என்கொயரிக்காக இங்க வந்திருந்தாரு.